என்வரன்மெண்டல் சர்வே பேசுகிறோம். பாகோடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்எஸ் கிளாஸ் ஒர்க்கு பார்த்துருக்கோம். இந்த டீட்டெயில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போல பின்னாடி போட்டிருக்கு, ரவுண்டு மேட்சிங்கும் காமிச்சிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக ஸ்கொயரு. டாப் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதே மாதிரி போஸ்ட்டும் வந்து மேக்ஸிமம் 1.5 போடலாம். ஆனால் பார்ட்டி வந்து 1.5 கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே 1.5 போட்டு மேலே வந்து நம்ம டோட்டலாக பிஞ்சு கொடுத்துருக்கு, பிஞ்சு கொடுத்தாச்சு. லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரைக்கா லைனர் 3 லைனர் டோட்டலாக. ஏன்னா பார்ட்டி வந்து டோட்டலாக எல்லாமே ஸ்கொயரில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாமே டோட்டலாக ஸ்கொயர்லேயே போட்டுக்கிட்டாச்சு. நம்ம மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா டம்மி வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பால் கார்னத்துக்காக ஃபுல்லாகவே அந்த 1 இன்ச்சு பால் ரவுண்டு பால் டோட்டலாகவே ஃபுல்லாக வச்சாச்சு. நம்மளுக்கு ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 அடி சைட் தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க்கு. கார்னர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கன்வீனியன்ஸ் பண்ணல. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு 1.5 ஸ்கொயர் எல்லாமே மூளை பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே இதே மாதிரி 1.5 போட்டு கார்னரில் கொடுத்துருக்கோம். ஏன்னா வாடகை கூடனால கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் நல்லா வைப்ரேட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாண்டி டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கார்னர் போஸ்ட் வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு நம்மளுக்கு பார்க்கும்போது பிக்சடு கிளாஸ் போட்டோம். அதாவது அலுமினியம் போடுவோம், டஃபன் கிளாஸும் நம்ம பண்ணிடுவோம். அதே மாதிரி என்னன்னா நம்மளுக்கு ஃப்ரேமு போடாமல் இருந்தால் வெறும் கனெக்ட், அதாவது ரேட்டு பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குன்னாங்க. நம்ம அதனால என்ன பண்ணுறோம், டோட்டலாக வந்து சிங்கிள் கனெக்ட் 2 வச்சாச்சு. இந்த சைடு நம்ம வைப்போம். ஆனால் இது ஓட்ட இடம் நம்மளுக்கு பில்டிங் வந்து நம்ம போட முடியாதனால மேலையும் கீழே மட்டும் நம்ம டோட்டலாக வச்சு, இது வந்து இதோட கிளாஸோட திக்னஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு சொல்ல வந்து கிளாஸோட கலர் வந்து நம்ம சும்மா கிடையாது. இதே மாதிரி மொத்தம் 3 ஃப்ளோர் போட்டிருப்போம் டோட்டலாக. இது ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று போட்டிருப்போம். படிக்க டோட்டலாக வந்து முடிஞ்சு மொத்தம் 3 ஃப்ளோரு டோட்டலாக கொண்டு வந்து ஃபுல்லாக 2 ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு. இது வந்து டாப் பால்கனி டோட்டலாக கொடுத்துருக்கோம், எஸ்எஸ்ல கொடுத்தாச்சு. ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வந்து 1.5 ஸ்கொயர் கொடுத்தாச்சு. லைனர் இந்த குறுக்க பைப் வந்து நம்மளுக்கு அரைக்கு, அதாவது படிக்கட்டு கொடுத்த அந்த லைனரே என்ன பண்ணியாச்சு நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்தாச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கிட்டு உள்ள இது வந்து பிக்சர், அதாவது அடப்பு. அது வந்து பால்கனி, இது வந்து நம்ம பிக்சர் அடப்பு. இது டோட்டலாக என்னன்னா நம்மளுக்கு ஃப்ரேமு டோட்டலாக வந்து நம்ம 1.5 கொடுத்தாச்சு. குறுக்க உள்ள பைப்பும் டோட்டலாக ஃபுல்லாக வந்து 1.5 கொடுத்தாச்சு. மேல கிளாஸ் பிக்சர் பார்த்தாச்சு. இது வந்து நம்மளுக்கு பால்கனி ஃபுல்லா போட்டிருக்கு. இதோட ரன்னிங் ஃபிட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 80 அடி இருக்கும். இதுல மட்டும் பிக்சரை கேட்டுருக்கேன் கிளாஸ் டோட்டலா சாரல் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதாண்டி டோட்டலா வந்து 3 கிளாஸ் மட்டும் 6 கிளாஸ் இது கொடுத்தாச்சு. ஃப்ரேம் அதே தான், எல்லாத்துக்கும் உள்ள பைப்பு தான். டோட்டலா வந்து பைப் வந்து இது 1.5 கனெக்டர் வந்து நம்ம டீ கனெக்டர் கொடுத்தாச்சு. கனெக்டர் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா 3 ஏன்னா சேஃப்டிக்காண்டி டோட்டலாக வந்து 3 கனெக்டர் கொடுத்தாச்சு.
காரணக்காண்டி மெயினாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி இது ஃபுல்லாக மறைச்சிட்டாச்சு. டிசைன் ஒன்றும் கிளாஸ் வந்து மாடல் ஒன்றும் சொல்லலை. அதனால ஃபுல்லாக கிளியர் கிளாஸே ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படியே இது அப்படியே பால்கனி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் டாப் அப்படியே படிக்கட்டுக்குள்ள மெட்டீரியலே தான் அப்படியே டோட்டலாக போட்டாச்சு. அப்படியே இது மட்டும் எலிவேஷனுக்கு வந்து கிளாஸ் போட்டுருந்தாங்க. பார்வைக்கு வர்றது இது எலிவேஷனு. இது மட்டும் வந்து நம்மளுக்கு கிளாஸ் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு லைனர் போட்டு உங்களுக்கு கிளாஸ் போட்டுருந்தாங்க. அதே மாதிரி கிளாஸ் வந்து நேம் கேட்டிருந்தாங்க. மாசாலா அப்படிங்கிற வேலையை நேம் கேட்டிருந்தாங்க. அதனால இதை மட்டும் என்ன பண்ணணும், நேம் போட்டு ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சோம். அப்படியே இதே மாதிரி கீழே அப்படியே டோட்டலாக பால்கனி இதே மாதிரி இருக்கும். அப்படியே உங்களோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.